அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 21/3/2024, துவாதசி திதி நாளை அதிகாலை 4:44 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் பின்னிரவு 1:27 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன், செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, பழைய வீட்டை புதுப்பிக்க, அதிகாரிகளை சந்திக்க, மருந்துண்ண, காவல் தெய்வங்களை வழிபட, ஜோதிடம், ஆயுர்வேத மருந்துகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மாற்றம் வலி மிகுந்தது அல்ல, ஆனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதது தான் வலி மிகுந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. புதியன புகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் புதுமையை புகுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மாற்றம் மானிட தத்துவம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள், மாற்றத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் சிலதெல்லாம் மாற்றிட்டு புது பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அம்மாவோட ஆலோசனையை இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கேட்டுப்பீங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டில் சூரியன், புதன், ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது. எதையும் சமாளிக்க முடியல. உடம்பும் அப்பப்போ என்னமோ தெரியல, ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு, ஆனாலும் எனக்கு தான் தெரியும் என் உடம்பை பற்றி அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆவது வீட்டில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் இயல்பாக பேசுங்கள், சிரித்து பழகுங்கள். ஆனால் நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே ஆலோசனை பெறுங்கள். ஆமாங்க, அதனால தான் யார்கிட்ட எந்த விஷயத்தை பேசணும், யார்கிட்ட எது மாதிரி ஆலோசனையை கேட்டுக்கணும், யார்கிட்ட எதை பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து பல காரியங்களை முடித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்களுடைய பிரபல யோகாதிபதி, தனபூர்வ புண்ணியாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால சாதுரிய
சாதுரியமாக பேசி இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அதை பற்றி இன்றைக்கி அதிகமாக யோசிப்பீங்க. அவங்கக்கிட்ட உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுப்பீங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன, எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. தாய் வழி உறவினர்களும் இன்றைக்கி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரம்மாண்டமாக பெருசாக முதலீடு போட்டு தொடங்கினாதான் அது தொழில் கிடையாது. சின்னதாக கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறுக சிறுக ஆரம்பிக்கிறதும் தொழில் தான். அதனால் சின்ன முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பெரிதாக இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். நிதானமாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல காரியங்களை முடித்து காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம்தான் சொர்க்கம் என்பதனை வாழ்ந்து முடிந்த பிறகுதான் சிந்திப்பாய். ஆமாங்க, எல்லாருமே நாம் அப்படி தாங்க இருக்கிறோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு தான் நாம் சொல்லின்னு இருக்கோம். ஆனால் எதிர்காலத்தில் பார்க்கும் பொழுது, அதை கடந்து வந்த காலத்தை நினச்சி பார்க்கும் பொழுது, அந்த கஷ்டப்பட்ட காலத்திலையும் இருந்த சந்தோஷங்கள் மிக அருமையான சந்தோஷங்கள்ங்கிறது அப்புறந்தாங்க தெரிய வருது. அதனால தாங்க நீங்கள் சின்ன சின்னதாக சந்தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து பார்த்து அந்த சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால வலிமையாக பேசுவீங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு உங்கள் கையில் கிடைக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளோட சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னைக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதோ ஒரு குறை மனசுக்குள்ளார இருக்கிற மாதிரியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், சோர்வு, களைப்பெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் தரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. நினைச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக நிறைவேறும். பணவரவும் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெளிப்படையான பேச்சுகளால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எப்படி எதிர்மறை ஆற்றுவது என்று கற்றுக்கொள்ளாதீர்கள். எப்படி இதமாக பேசுவது என்பதனை கற்றுக்கொள்ளுங்கள். சிலர்கிட்ட நாம் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா ஏடாகூடமாக பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா பதில் கூட சொல்லாமல் நம்மளை அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு போயின்னு இருப்பாங்க. அது கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சில உரையாடல்களில், கலந்துரையாடல்களில் நாம் கலந்துக்கிறோம்னா நம்முடைய சார்பாக நாம் நேர்மறையான எண்ணங்களை தான் வெளிப்படுத்தணுமே தவிர அது ஏதோ பெரிய போட்டி மாதிரியும் அதில் இந்த வந்திருக்கிறவங்க எல்லாமே எதிரிகள் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அதனால தாங்க ஒரு கூட்டமாக இருந்தாலும், குழுவாக இருந்தாலும், ஒரு பேட்டியாக இருந்தாலும், ஒரு போட்டியாக இருந்தாலும் தனித்துவத்துடன் செயல்பட்டு எல்லோரையும் அரவணைத்து பேசக்கூடிய திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் கூட கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரே டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் இணையும் மனிதர்களும் குறுக்கிடும் சம்பவங்களும் தற்காலிகமானது தான். அதை நிரந்தரமாக்கி கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. ஆமாங்க, தினந்தோறும் நாம் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஆனால் எல்லாரும் நம்ம மனசை கவர்ந்து விடுவதில்லை. அதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் தினந்தோறும் நடக்கிறது. ஆனால் எல்லா சம்பவங்களும் நம்ம மனசை பாதிக்கிறது கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வேவ்லென்த்துக்கு யார் ஒத்து வருவாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உறவுகளை தேர்ந்தெடுக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்த்துட்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. எல்லாம் வருதுங்க, இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி புது புது செலவு புது புது டிசைனில் வருது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு சரி செய்வீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரிகள் இருக்க முடியும். ஆமாங்க, எதிரி கூட எதிரியாக உங்களை நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு எதிரியிடமும் அன்பாக ராஜதந்திரமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகுங்க. ஒரு சிலரை நீங்கள் நம்பின்னு இருந்தீங்க, இனிமேல் அவங்கள நம்புறதெல்லாம் சரியாக வராது, நம்ம வழியை நம்ம பார்த்துக்கிட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சதை நாம் செய்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையிலையும் இன்றைக்கு நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. கேது ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால அடிக்கடி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசியை சூரியனும் பார்த்துட்டுருக்காரு, உங்கள் ராசிநாதன் புதனும் பார்த்துட்டுருக்கார். அதனால் புது யோசனைகள் அடிமனசுக்குள்ளார உருவாகி கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் உண்டு. வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் ஆதாயம் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், சகோதரங்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, பொறாமை உடையவர்க்கு தீமை தருவதற்கு பகைவர்கள் யாருமே தேவைப்படாது. அவர்களுடைய பொறாமையே அவர்களுக்கு தீமையை உண்டாக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து பொச்சரிப்பு பொறாமப்பட மாட்டீங்க. ஏதோ அவங்க உழைக்கிறாங்க, அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. நமக்கும் கடவுள் தராமலா போயிடுவார். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு வராமலா போயிடும். நமக்கும் நல்ல காலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வரதான் போகுது அப்படின்னு தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய நல்ல நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு பார்த்துன்னு இருக்கீங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமாக பேசின்றிருக்கீங்க, பொருத்தமான வரஞ்சாதகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமக்கலமாக இருக்குது. இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பரிசு பெறும்பொழுது பாராட்டி பன்னீர் தெளிப்பது மட்டும் நட்பல்ல. காயப்பட்ட பொழுது அந்த காயத்திற்கு களிம்பு பூசி கண்ணீர் சிந்துவது தான் உண்மையான நட்பாகும். ஆமாங்க, நண்பர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் கஷ்டப்படும் போது ஓடிப்போய் நின்று முதலாவதாக உதவி செய்யக்கூடிய முதலுதவிக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு. சொந்தக்காரங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேறுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், பேங்க் லோன் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் இன்னைக்கு உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சுக்கிரனும் செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்க கோபப்படாதீங்க, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை மதிக்காதவர்களிடம் உன்னுடைய பணிவை காட்டாதே. அது உன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திவிடும். உன்னை மதிப்பவர்களிடம் உன்னுடைய கோபத்தை காட்டாதே. அது உன்னுடைய அதிகார துணியை உணர்த்திவிடும். ஆமாங்க, அதனால தாங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருடனும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டு காரியத்தை நடாத்தி முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க.
ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி கடந்த 2 நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் வராங்க, அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த வேலைகள் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுன்னு இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. நீங்கள் திறமசாலி அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன போட்டி மனப்பான்மை, சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் வண்டி வாகனத்தை ஓட்டுற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மையால் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தரையில் கால் வைக்காதபடி சிலரை நீங்கள் தாங்கு என்று தாங்கி பிடித்தாலும் உங்களை எந்த இடத்துல கழட்டி விட முடியுமோ அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு சிலர் போய்விடுவார்கள். ஆமாங்க, அதனாலேயும் தான் நீங்கள் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க, யாரையும் தாங்கி பிடிக்கிறது தூக்கி பிடிக்கிறதெல்லாம் வேண்டாம், யாரையும் தாக்கி பேசுவதும் வேண்டாம். நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு எல்லார்கிட்டையுமே சமமாக நடுநிலையாக இருந்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தனஸ்தானத்தில் பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனாலும் பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளை 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். வீண் பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குது. பங்குதாரர்களிடம் எல்லா விஷயங்களையும் பேசுறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாரையுமே இன்னைக்கு பகைச்சிக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நான் கடந்து வந்த பாதையிலே ஒரு நாளாவது உங்களால் கடந்து வர முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ஆமாங்க, இந்த மாதிரி சவால் விடக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு சிலர் பொறாமப்படலாம். ஆனால் அந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்காக நீங்கள் திரைமறைவில் எத்தனையோ அவஸ்தைகள் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. அதெல்லாம் யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. இருந்தாலும் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படுவதைக் கண்டு நீங்கள் அமைதியாகவே சிரித்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் மடமடன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் செய்து முடித்து காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள்
வாகனங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் இன்னைக்கு உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் ஒருபோதும் நீ கவலை கொள்ளாதே. ஏனென்றால் இன்னொரு பக்கம் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கிறது. ஆமாங்க, இப்படி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. சிலர்லாம் கஷ்ட நஷ்டம் வந்தால் நாம் அவ்வளோதான், இனிமேல் எங்கே தேர போகிறோம், நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? பரவாயில்ல, லைஃப்பில் நமக்கு 2வது இன்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தன்னம்பிக்கையோடு இருந்து எல்லா வகையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வெற்றியையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீருங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, எதுவுமே என்ன வந்தாலும் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. முடிந்த வரைக்கும் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய் வர்றது நல்லது. ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு அருகில் ஏதாவது சித்தர் பீடம் இருந்தால் கூட வியாழக்கிழமையில் போய் வந்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வருங்க. உத்தியோகத்தில் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று முடியாத சில வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது.